நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண நிறைய ஸ்கூட்டர்ஸில் வந்து ஒரு இஷ்யூ வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர் வச்சுருக்க ஆல்மோஸ்ட் யூஸருக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்டிங்கில் வாங்க போகணும், அதுவே ஒரு 10,000 ஓடிடுச்சுன்னா அதோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுக்கான ரீசன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவிடி த்ரட்லர்ஸ் 120cc ஒன் ஆஃப் த ரிலையபிள் இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக மைலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக தரக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்கூட்டரை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வேறு யாரும் இல்லை, யமஹாவோட ரே-ZR மைல்டு ஹைப்ரிட். ஸோ மார்க்கெட்டில் ஹைப்ரிட் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டியை வந்து 2025 வந்து வாங்கலாமா, ஸோ என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து முழுசாக இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் சப்ஸ்கிரைப்னு வந்து கேட்குறீங்களா, ஒவ்வொரு வீடியோ பண்ணுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தர நீங்கள் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் இந்த சப்ஸ்கிரைப் தான். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட மோட்டோ வேர்ல்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொம்மநிலையில் தான் ஷோரூம் இருக்குது. ஸோ பெங்களூர்லேருந்து வீடியோ எத்தனை பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெஸ்ட் ரைட் வேணும்னா கண்டிப்பாக போய் எடுங்க. யமஹாவோட இந்த வெஹிக்கல்னு வந்து கிடையாது, எந்த வெஹிக்கல் வேணும்னாலும் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். லுக்ஸை பொறுத்து ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் ஒரு அக்ரெசிவான டிசைன் ஸ்டாண்ட்ஸில் வந்து வண்டி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட லுக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஸ்போர்ட்டி ஸ்டாண்ட்ஸ், அதே மாதிரி பெயிண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிறது வந்து தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு சொல்ல முடியும். ஸ்டில் டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். அடுத்ததான் இந்த வண்டியோட லைட்டிங் விஷயத்துக்கு வந்து வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ பீமில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஹை பீம் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ சைடில் இருக்க அந்த 2 சப்போர்ட்டிவ் லைட்டும் எரியறதை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நைட் டைம் விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ண முடியல. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த யமஹாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒயின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை பெருசாக வந்து மாற்றிட்டாங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டில் ஹாலஜன் தான், எல்இடிஸ் வந்து கிடையாது. ரியரில் பிரேக்கை பொறுத்து நமக்கு வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஹாலஜன் தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் இன்ஸ்பயர் பண்ண மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் செட்டப், அந்த ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர் டைப் இருக்குல்லைங்க, அதை வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸை பொறுத்து நமக்கு டிப்பிக்கலாக ஸ்கூட்டர்ஸை கொடுக்குற அதே பட்டன் செட்டப் தான். ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் வந்து மிஸ் ஆகலை. இதுவே ரைட் சைட் பட்டன்ஸை பொறுத்து நமக்கு ஸ்டார்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து சைலண்ட் ஸ்டார்டருக்கான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னலில் வந்து நிற்கும் போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ண அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எதிர் வந்து ஆஃப் அல்லது ஆன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர் தான் இது. அடுத்ததாக மீட்டர் கன்சோல் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ நமக்கு இப்போது மாடர்ன் ட்ரெண்டிங் வண்டிங்கில் வர மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுக்கல, டிஎஃப்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்க்கான இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டாகிள் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வி பெல்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஸ்கூட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிவிடி அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஸோ அதை வந்து கடைசியாக எப்போ க்ளீன் பண்ணிங்க அந்த ஓடோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 3000 கிலோமீட்டரில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கவுண்ட் ஆகும். இந்த வி பெல்ட் வந்து கடைசியாக 3000லேருந்து அடுத்த 3000க்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது, அதாவது 6000 வந்து ஓடி இருக்கும். மொத்தமாக வந்து வி பெல்ட் வந்து எப்போ எத்தனை கிலோமீட்டர் க்ளீன் பண்ணிங்க, எத்தனை கிலோமீட்டர் வி பெல்ட் க்ளீன் பண்ணி ஓடி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில். ஸோ ஓடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடோ மீட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபியூவல் எக்கனாமி வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து நமக்கு மைலேஜ் வந்து கிடச்சிட்ருக்கு அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரியல் டைமில் வந்து நமக்கு என்ன கிடச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வி பெல்ட் கொடுத்த மாதிரி ஆயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்ரி டைம் ஆயில் மாற்றும் போது இதை வந்து 0 பண்ணிக்க முடியும். ஸோ 0 பண்ணிவிட்டு இது வந்து கவுண்ட் ஆகும். ஸோ ஒரு 3000 ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதே மாதிரி தான் வி பெல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ 0ல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் 0 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3000 சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வி பெல்ட் வந்து டாகல் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ வி பெல்ட் வந்து ஒரு 3000 ஓடி இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட ஒய் கனெக்டோட உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால், எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிடச்சிரும். இன்க்ளூடிங் வந்து ஃபோனோட பேட்டரி என்ன இருக்குது, ஃபியூவல் கன்சப்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்கும், மெயின்டெனன்ஸ் என்ன இருக்குது, ஸோ
ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் பார்க்கிங் லொக்கேஷன் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபங்க்ஷன் இத்தனை டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமகோட வைகரண்ட் அப்ளிகேஷனில் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ப்ராக்டிகலிட்டியை பொறுத்து இன்றைக்கி வர மாடர்ன் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டியில் வந்து அது மிஸ் ஆகுது. Yamaha மேபி இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிகலிட்டி வைஸ் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க யூசர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் மொபைல் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்கூட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக வந்து முன்னாடி ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அது வந்து மிஸ் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. மற்றபடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேரி பேக் மாதிரியான விஷயங்களை வந்து மாட்டிட்டு கொண்டு போக முடியும். ஸோ அண்டர் சைட் ஸ்டோரேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறது கீழே வந்து கொடுத்தாங்க. மல்டி ஃபங்க்ஷன் கீயாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அண்டர் சைட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நம்மளால் கேரி பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கேரி பண்ண முடியும். வண்டியோட சீட் ஹைட்டை பொறுத்து நமக்கு ஒரு 785 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த வண்டி வாங்கி ஓட்டலாம். நான் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக 5.7 இருக்கேன். என்னால் தாராளமாக கால் வந்து வைக்க முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதை வந்து மினிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது நீங்கள் பில்லியனோட சேர்த்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 145 mm வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து. அதுக்கப்புறம் வெயிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான வண்டி. செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வெயிட் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டிங் பொசிஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்டோட பொசிஷனிங் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பேட்டாக இருக்குது. உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் வந்து ஃபுல்லே ரைட் பண்ணணும், பெருசாக எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு 5.2 லிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜரான இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மைலேஜ்ன்றது வந்து ரொம்பவே முக்கியங்க. இந்த வண்டியை பொறுத்து நமக்கு கம்பெனி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைம் யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63 to 65 வரைக்கும் எடுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ மைலேஜ் ஓரியன்டாக வந்து ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் இந்த வண்டியோட டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ ஃப்ரண்ட் டயர்ஸை பொறுத்து நமக்கு யூஸ்வலாக இப்போ எல்லா வண்டியிலுமே 12 inches கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க 90-90-12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கை பொறுத்து நமக்கு 190 mm வந்து இருக்குது. ஸோ சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் செக் பண்ணுவோம். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிவிடுவோம். ரியரை பொறுத்து நமக்கு 110-90 10 inch டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 inch வந்து கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 125cc ஸ்கூட்டர் இன்றைக்கி வர ஒரு சில ஸ்கூட்டர்ஸில் வந்து 12 inch வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்கிங் வந்து ரியரில் ட்ரம் தான். ஸோ யூபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் வந்து சேர்ந்து அப்ளை ஆகும். நம்ம சஸ்பென்ஷனை பொறுத்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் நான் ரைட் பண்ண வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஸ்டாக்லேயே இருந்தது. இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ சிசியை பொறுத்து 125cc வந்து கொடுத்துருக்காங்க. போர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 52.4, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து 57.9 வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து சொல்ல முடியும். கம்ப்ளீட் லாங் ஸ்ட்ரோக் வந்து கிடையாது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியல் பவர் வந்து நல்லா தரதுக்காக இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. பவரை பொறுத்து நமக்கு 8.2 PS 6500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்து 10.3 Nm 5000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்ரிட். ஸோ ஹைப்ரிடோட சேர்த்து தான் இந்த 10.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைலண்ட் ஸ்டார்டர், ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவினிஸோட அதே இன்ஜின், சுசுகி அவினிஸோட அதே இன்ஜின் மாதிரி தான் செட்டப் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரே வந்து 52.4 இல்லைங்களா. ஸோ அவினிஸ் வந்து பார்த்திங்கன்னா 52.5 போரும் அதே மாதிரி 57.4 வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஸ்டார்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பெரிய நாய்ஸுமே வந்து இருக்காது. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண நிறைய ஸ்கூட்டர்ஸில் வந்து ஒரு இஷ்யூ வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் வச்சுருக்க ஆல்மோஸ்ட் யூஸருக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது அதுவே ஒரு 10,000 ஓடிடுச்சுன்னா அதோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுக்கான ரீசன் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த CVT தான். ஸோ இந்த CVT வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது. இதுதான் வேரியேட்டர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புள்ளி இருக்கும். ஸோ இது ரெண்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெல்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சில ஃப்ரிக்ஷன் எல்லாம் நடக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் வந்து உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இந்த ரொட்டேஷன் ஆகி வெளியே போகும். இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறீங்களா?
இதில் தான் பிரச்சனையே இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஏர் வருது இல்லைங்களா, இந்த ஏரில் வந்து டஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பேசிக்காக சிவிடி மெக்கானிசமில் சின்ன க்ரீஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மண்ணோ ஏதாச்சும் வந்து உள்ளே போகும்போது ப்ராப்பராக வந்து பாண்ட் பண்ணாது. அதாவது உங்களுக்கு கிளச்சு ஷூ இருக்கும், அது வந்து ஒரு ட்ரம் இருக்கும், அதில் போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து மர்ஜாகி தான் இது வந்து சுற்றும். அதுதான் வந்து வீலை சுற்ற வைக்கிது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க வந்து ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன க்ரீஸோ இல்லை வந்து சின்ன சின்ன மண்ணோ வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்லிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரை வந்து வைப்ரேட் பண்ணும். மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல டிராஃபிக்கில் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேண்டில் பார் வந்து நல்லா உதறிட்டு தான் வண்டி வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மேஜரான ரீசனே இதில் போகிற டஸ்ட்டு தான். ஸோ இந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு கம்பெனிலுமே, அதாவது எந்த ஒரு பிராண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஃபில்டர் வந்து கொடுக்க கிடையாது. டைரெக்டாக நேச்சுரல் ஏர் எடுப்பாங்க, இதுக்குள்ளே சர்க்குலேட் பண்ண வைப்பாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேல ஒரு நல்ல ஃபியூச்சர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே போகிற ஏருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர், அதாவது உங்களுக்கு வந்து ஃபியூவல் வந்து கம்பஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் வந்து உள்ளே போகும். ஸோ அதே மாதிரி இந்த சிவிடிக்கு வர ஏருமே வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து நமக்கு வந்து இப்படி வந்து உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து ஃபில்டர் ஆகி தான் இந்த ஏர் வந்து வரும், அதுக்கப்புறம் இதில் சர்க்குலேட் பண்ணி வெளியே போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போகாது. ஸோ காம்பனன்ட்ஸோட வியர் அண்ட் டியருமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நடக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து போகாது. ஸோ மற்ற வண்டியை ஒரு நீங்கள் 3000க்கு ஒரு தடவை வந்து கிளச்சை கட்டி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியை ஒரு 15,000க்கு ஒரு தடவை வந்து கிளச்சை கட்டி க்ளீன் பண்ணால் வந்து போதுமானது. ஸோ இதனால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் லாஸ் இருக்காது வண்டியில். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகுது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்கனால. ஸோ மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்க் ஃப்ரீ ரைடு வந்து இருக்கும். ஸோ ஸ்கூட்டர் வச்சுருக்க 99% பேர் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது நல்லா ரிஃபைண்டாக ஓடும், அதுக்கப்புறம் ஒரு 3000-4000 ஓட்டினதுக்கப்புறம் ஹேண்டில் வைப்ரேட் பண்ணி ஓடும், பிக்கப் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த இஷ்யூ இதில் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ யமகாவோட இந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு உண்மையாகவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். இது வந்து மற்ற பிராண்ட்ஸுமே வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிமிக் ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு நிறைய கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணும்போது ஒரு யூஸருக்கு வந்து ஒரு அவங்க அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்குறதுனால ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து போய் சேரும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிவிடி வந்து நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ சிவிடி ஆல்ரெடி நான் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் டைப்பு நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஸ்கூட்டர்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவிடி நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ லோ எண்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி மிட் ரேஞ்ச் எப்படி இருக்குது, டாப் எண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ லோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல் பண்ணுது. ஸோ மிட் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாலிடாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு நல்ல பெட்டரான ரோடாக இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு குஷனிங் எஃபர்ட் வந்து இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா பெருசாக வந்து எந்த இடத்துலையும் ஹார்ட்னஸ் வந்து இல்லை. பிரேக்கிங் வந்து நான் இங்கே வந்து அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்குது. இதுமாதிரி புது வண்டியாக இருக்கிறதுனால என்னென்னு தெரியல, கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி ஆக்சிலரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸுமே வந்து எந்த இடத்துலையும் இல்லை. யூஸ்வலாக ஜாப்பனீஸ் வண்டிங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஃபைன்மெண்ட்டில் தான் அவங்களோட நல்ல ஒரு மாஸ்டர் பீஸை வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவலில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, நல்ல வந்து ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜின். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. நான் பில்லியனோட இருக்கிறதுனால என்னென்னு தெரியல, சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. பிரேக்கிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. ஏன்னா ஃபீட்பேக் வந்து யூஸ்வலி இது வந்து ட்ரம்மு தான், பட் ஃபீட்பேக் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் மேபி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்ச் வரைக்கும் வண்டி நல்லாயிருக்கு. டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வண்டி வந்து ஃப்ளாட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிட்டி யூசேஜ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் உங்களால் வந்து ஒரு 65-70 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து தோணுது. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பார் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ்லாம் கிடையாது.
அதுக்கப்புறம் லோ அண்ட் பவர் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து டிசெண்டாக இருக்கிறதுனால அது பர்ஃபெக்டான ஒரு சிட்டி ஸ்கூட்டர்னு வந்து சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எந்த வண்டியை ரிவ்யூ பண்ணலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Arthur Praveen.